ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனிதர்களாக ஆண்டவர் மாற்றி தேவனுக்காக பயன்படுத்தவுள்ளார். ஆண்டவர் மாற்றி இன்னும் இருக்கிற 2-3 நாங்கள் நல்லா சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கிக் கொள்ள கர்த்தரை சோதனை பண்ணுவோம். இந்த மாலை வேலைக்காக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே, என் பேசின் அந்த வார்த்தைக்காக நன்றியோடு ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்வதாய் நீர் அதை இன்றைக்கு உணர்த்துகிறீர். ஆசிரியை கொண்டு நீ பேசினீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜீவிக்காதவர்கள் நாங்கள் ஆண்டவர் அநேகருக்காக ஜெபிக்கத்தக்கதாக இந்த நேரத்திலும் நீர் ஆண்டவர் எங்களோடு பேசினீர்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து அழிந்து போயிருப்பான ஆனால் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆத்மாக்களை கருவிகளாக நீர் எங்களை இன்னுமாக எடுத்து நீர் பயன்படுத்துகிறது. இந்த கருத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தலைமட்ட காலத்தில் சமயத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைவருடைய அசதிகளை எடுத்துக் கொடுங்க, சோர்வுகளை எடுத்துக் கொடுங்க, விசாரத்தை எடுத்துக் கொடுங்க. மக்கள் எழுப்பி நீர் பேசின வார்த்தைக்காக இப்படி வார்த்தைக்காக நாங்கள் ஓடி ஓடி வந்தோம். நீர் என்ன பேசுகிறது தாகத்தோடு இந்த வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை நீர் கொடுத்தீங்க. எங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற வார்த்தை நீர் கொடுத்தீங்கப்பா. நீர் பேசி நீர் ஆண்டவரே இந்த மகனை நீர் மூடி மறைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் அநேக இடங்களில் எடுத்து செல்வீராக. அநேகருக்கு ஆண்டவரை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக அனைவருடைய ஊழியக்காரை எடுத்து நீர் பயன்படுத்தி அநேகரை உமண்டை இழுக்கு கருவியாக இன்னும் வல்லமெடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆமாண்டவரை நீர் பயன்படுத்துகிறார், நீர் பயன்படுத்துகிறார். இந்த வருடத்திலே ஆண்டவரை கடைசி வெள்ளிக்கிழமையில நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை போஷித்து எங்களை பராமரித்து எங்களை உடுத்துவிட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிறார்கள். நமக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதாண்டவரை நன்றி சொல்லுகிறாங்க. நன்றி 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 சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் ஆண்டவரே இந்த ஆண்டை முடித்து ஆண்டவரே புதிய ஆண்டில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறது புதிய தீர்மானங்களோடு புதிய ஆசீர்வாதத்தோடு அநேகருக்கு புதிய புதிய காரியங்களோடு செல்லத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துகிறார்கள். நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகலவற்றை நான் புதிதாக்குறேன் சொல்லினாங்களே. பழையவெல்லாம் ஒழுங்கன எல்லாம் புதிதாய் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். சித்தப்படி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி ஆண்டவரை நீர் நடத்துவீராக. உங்களுடைய யோசனைகள் ஆண்டவரை நாங்கள் எது சென்றாலும் ஆண்டவரை எங்கு சென்றாலும் நாங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கேட்டு இந்த இடத்துக்கு செல்லலாமா இதை செய்யலாம் என்று கேட்டு ஆண்டவரை உங்களுக்கு கற்பித்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்பித்த அந்த பாடத்தில் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. காயங்களை இருதயம் ஒருவருடனே கட்டுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. போதுமானவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். வந்தவண்ணமாக செல்லாதபடி உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் பார்க்கிறவர்களாக நீ நிரப்பி அனுப்ப வேண்டுமாய். நீ நிரப்புவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. யாருமே சிவித்து இஸ்ரவேலின் தேவனுக்கு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று காத்துள்ளார். ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறாங்க, நீ பதில் அளிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து போய் ஆண்டவரே ஒவ்வொரு குடாரத்தையும் ஆசீர்வதி, அந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கீழாக்கம் மேலாக்கும் காலாக்கம் தலையாக்குகிறாங்க. ஒவ்வொரு குடாரத்தின் ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டுமாய் கேட்கிறாங்க. அதை செய்யப்படுறதுக்காக சொல்றோம். உடைக்காரர்கள் செவிக்கிறோம், உடைக்கார குடும்பத்துக்காக செவிக்கிறோம். உடைக்கார வளமிடத்திலே பயன்படுத்துகிறார். பெரிய காரியங்களை செய்யும் மக்களை மட்டும் தாழ்ந்து சொல்லும். நீரை சகல காரியங்களை பொறுப்படுத்துகிறார். புதிய கண்ண மகிமையாவும் ஒருவருக்கு செல்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வைக்கப்பட்ட ஜீவனுள்ளதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவ அன்பும் உலகத்தினுடைய எல்லா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் ஆகியவர்களும் விசேஷமாக கிறிஸ்து இயேசு வெளிப்படும் நாள் மட்டும் நம் அனைவரோடும் கர்த்தரால் முன்னியக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா.